Good evening all of you. This is most expected message தான் ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங். ஃபயர் சர்வீஸில் ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிருந்தது. ரொம்ப காலமாக ட்ரைனிங்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. அது ஜென்ரலாகவே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டான ட்ரைனிங் சென்டர்ஸ் கிடையாது. அப்போ ட்ரைனிங் சென்டர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த காலேஜஸில் நடக்கும். பொதுவாகவே பிசிக்கு 4th month முடியும் போது தான் இவங்களுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போது காமனாக சேர்ந்து எல்லாருக்குமே முடியும். ஸோ அந்த மெமரண்டம் வந்திருக்கு. இதில் எங்கள் பசங்க எல்லாருக்கும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பசங்க எல்லாருக்கும், சேலத்துலேயும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பசங்க எல்லாருக்கும், திருநெல்வேலியும் போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்கள் 60 பேஜ் பிடிஎஃப் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இது என்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025. அப்போ அதில் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் தொடங்குறத பற்றி மெசேஜ் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரண்டத்தில் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் ஏப்ரல் 1 சாயங்காலம் 4 மணிக்கு முன்னாடி உங்களுக்காக அலாட் பண்ணியிருக்கிற ட்ரைனிங் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கொண்டு போகும்போது என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கேன்வாஸ் ஷூ, பிளாக் ஷூ, வீநெக் பனியன், ஹாஃப் ஹேண்டு ஒயிட் கலரு. அதாவது வீநெக் பனியன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போலீஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்கான கிளாத் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிளாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. காக்கி ஹாஃப் ட்ரௌசரு, ட்ரங்க் பாக்ஸு வித் லாக்கு, பக்கெட்டு, டம்ளரு, பிளேட்டு, மேட்டு, பிளாங்கெட்டு. மேட்டுன்றது அவங்க பாயை தான் மேட்டுன்றாங்க. நீங்கள் பாய் கொண்டு போனாலும் சரி, யோகா மேட் கொண்டு போனாலும் சரி, படுக்கிறதுக்கு தான், அது உங்கள் பர்பஸ்க்கானது தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஆர்டர் யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபி. அதாவது ஃபயர் சர்வீஸில் டிஜிபி வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிஜிபி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வேறு எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக சொல்லலை. ஆனால் உங்களுக்கு ஃபோன் கான்டாக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும், கால் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, என்னென்ன கொண்டு வரணும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு சம்மந்தமாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜஸாக தான் இருக்கும், மேக்ஸிமம் காலேஜஸாக தான் இருக்கும். ஒரு 60 பேஜ் பிடிஎஃப். 60வது பேஜில் மொத்தம் செலக்டான 636 பேருக்கும் ட்ரைனிங் சென்டர் அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு வேலை முடிஞ்சது. ஸோ ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே உள்ளே போக போகிறீங்க. ட்ரைனிங் செல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.